உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. மத்திய கூட்டுறவு வங்கியின் திருவண்ணாமலை கிழக்கு கிளையில் போலி நகைகளை அடமானம் வைத்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. கிளை மேலாளர் உட்பட 5 பேர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருதண்டமாணி. குருதண்டமாணி, வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார்? மேலும் இதில் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா? உங்களுடைய களத்தகவல். போலி தங்க நகைகளை அடமானம் வைத்த நிகழ்வு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகள் மாவட்டம் முழுவதும் 37 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை காந்தி நகர் 3வது தெருவில் மத்திய கூட்டுறவு வங்கியின் கிழக்கு கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை நடைபெறும். 100% ஆய்வு உட்படுத்தப்படும். கடந்த ஜூன் முதல் டிசம்பர் தேதி வரையிலான அடமான நகைகளை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகளின் குழு கடந்த 24ஆம் தேதி இந்த வங்கியில் ஆய்வு செய்துள்ளார்கள். அதில் சுமார் 151 பாக்கெட்டுகளில் இருந்த தங்க நகைகள் போலியான தங்க நகைகள் என அதிகாரிகளால் கண்டறியப்பட்டு இது குறித்து கூட்டுறவு மேலாண்மை இயக்குனர் ஜெயம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் இந்த வங்கியில் 6 மாத காலத்தில் அந்த வங்கி கிளையில் பணிபுரிந்த கிளை மேலாளர் உட்பட 5 நபர்கள் மீது கிளை மேலாண்மை இயக்குனர் ஜெயம் அவர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் உத்தரவை உத்தரவிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த போலி தங்க நகைகளை வைத்தது யார் எனவும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த போலி தங்க நகைகளை அடமானம் வைத்த வங்கி கணக்குகள் அனைத்தும் யார் யார் பெயரில் உள்ளது என்றும் அதற்கு அந்த வங்கி கணக்கில் உள்ள நபர்களுக்கும் வங்கியில் பணிபுரியும் நபர்களுக்கும் ஏதாவது அவர்களுக்கு உள்ளே ஏதாவது உள்ளதா என வகையில் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது குறிப்பிட்ட வங்கியில் பார்த்தீர்கள் என்றால் 2,88,00,000 ரூபாய்க்கு போலி தங்க நகைகளை வைத்து அடமானம் பெறப்பட்ட ஒரு நிகழ்வு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டமாணி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.